சனம் தெரி கசம். இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பே இதை உன் மேல சத்தியம் செய்கிறேன் என்று அர்த்தம். ஸோ இந்த மூவி 2025ல பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நீங்க யூடியூப்ல ஹிந்தில அவைலபிளா இருக்கு. மத்த லாங்குவேஜ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜீ5ல இருக்கு. ஸோ தமிழ்ல நெறைய பேர் இதோட ஸ்டோரி எப்படி இருக்கும்? இது ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஹிந்திய காட்டிலும் தமிழ்ல வந்து நெறைய பேர் இதோட ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும். இந்த படத்த வந்து பார்க்க முடியலனாலும், இந்த ஸ்டோரிய வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெறைய பேருக்கு கியூரியாசிட்டி இருக்கு. பிகாஸ் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2016ல வந்த படம். 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை மறுபடியும் தேட்டரில் ரீரிலீஸ் பண்ணதுனால இது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த படத்துக்கான ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த படத்துலேருந்து நம்ம வந்து எல்லா கேர்ள்ஸ்க்கும் மெயினாக கனெக்ட் ஆகும். இப்படி ஒரு பையன் கிடைச்சா எந்த பொண்ணும் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவாளான்ற மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய பசங்களுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருந்தால் நம்ம லைஃப் எவ்வளவோ சேஞ்ச் ஆகிடுமேன்ற மாதிரி ஒரு கனெக்ட் ஆகும். ஸோ எல்லா ஒன் சைட் லவர்ஸ்க்கு கூட இந்த மூவி வந்து கனெக்ட் ஆகும். ஸோ ஸ்டில் என் வரைக்கும் கதை கேளுங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரியோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரவுடி மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும். அண்ட் தென் நம்மளோட ஹீரோயின் சைட் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு பயந்த பொண்ணாக இருப்பாங்க. அவங்க அப்பா ரொம்ப அக்ரெசிவான கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களோட ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சூப்பர் மாடலாக இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா இவங்களோட மேரேஜ் வந்து ஹீரோயினோட மேரேஜ் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ அந்த டைமில் அவங்க வந்து இவங்களோட ஒரு டெம்ப்ளேட் ஒன்று பார்த்துட்டு இவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட ஹெல்ப் வேணும் அப்படின்றதுனால ஹீரோ போய் பார்ப்பாங்க அவங்க வீட்டில். ஸோ அப்படி ஹீரோ போய் பார்த்து இந்த மாதிரி எனக்கு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கு இந்த இது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து எதாச்சியாக பார்த்துட்டு இவங்க 2 பேரையும் தப்பாக நினச்சிப்பாங்க. 2 பேருமே ஆக்சுவலி ஒரே ஃப்ளாட்டில் தான் இருப்பாங்க. இவங்க மேல் வீட்லேயும் உங்கள் கீழ் வீட்லேயும் இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க மீட் பண்ணதுனால இவங்களுக்குள்ள சம்திங் இருக்குமோ அப்படின்னு இவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் தப்பாக நினச்சி சண்டை போட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ரிட்டன் இவங்க வந்து நைட் டைம் வந்து திரும்ப பேசும்போது அவங்க மறுபடியும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்துருவாங்க. ஸோ அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்ததுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 பேரும் ரொம்ப சீப் அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக பேசிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பொண்ணை ஹீரோயினை வந்து அடிக்கிறதுக்காக வந்துட்டு பீர் பாட்டில் தூக்கி அடிப்பாங்க. ஸோ இப்போ ஹீரோ காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அவரோட முதுகில் போயிட்டு அந்த பாட்டில் வந்து குத்துனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளால தான் இது நடந்தது, ஸோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த நைட் டைம் வந்து 12:30க்கு மேலே போயிட்டு ஃபார்மசியில் மெடிசன் வாங்கும்போது போலீஸ் வந்து அவங்கள பார்த்துரும். ஸோ ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு கொலை பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோ. ஸோ அதனால் நீ இப்பயும் ஏதோ பிரச்சனை பண்ணி அடி வாங்கிட்டு தான் வந்திருக்க, அப்போது வந்து நீ இன்னும் திருந்தலை, உன் மேலே எல்லா கேஸையும் போட்டு உன்னை உள்ளே தள்ளுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுவார். ஸோ அந்த டைமில் ஹீரோயின் தான் போய் ஹெல்ப் பண்ணி, இல்லை இந்த மாதிரி என்னால் தான் இது ஆச்சு, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு. ஸோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க நைட் வந்து காலையில வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது ஸ்லிப் ஆகி அவங்க மேலே விழுந்துருவாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க அப்பா செக்யூரிட்டி பார்த்துட்டு போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவாரு. ஸோ இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பெட்ல இருக்கிறத பார்த்துட்டு அவர் அப்பா ரொம்பவே தப்பா நினைச்சிருவாரு. ஸோ தப்பா நினைச்சிட்டு என்ன பண்ணிடுவாருன்னா, எனக்கு இனிமே வந்து ஒரு பொண்ணு தான், இன்னொரு பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்துட்டு அவங்க அப்பா வந்து கோச்சிட்டு இவங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டு போயிடுவாரு. கதையில் வந்து இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க ஹீரோயினுக்கு. அந்த பொண்ணும் இன்னொரு பையனை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் என்ன சொல்லிடுவாங்கன்னா, அக்காவுக்கு கல்யாணம் ஆகாமல் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இவங்க அக்காவுக்கு வந்து கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்கும். ஏன்னா இவங்க கொஞ்சம் ரொம்பவே சாஃப்ட் நேச்சராக அண்ட் பார்க்கறதுக்கு குட் லுக்கிங் இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் இக்னோர் பண்ணிடுவாங்க ஹீரோயினை. ஸோ அந்த சமயத்தில் இவங்க இதை என்ன நினைப்பாங்கன்னா, அப்பா நம்மளை தப்பாக நினைச்சா ஓகே, பிகாஸ் நம்ம வீட்டை விட்டு போயிட்டோம்னா தங்கச்சிக்கு அது நல்லபடியாக கல்யாணம் நடக்கும்ல, ஸோ நம்ம தள்ளியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ உங்க அம்மா கால் பண்ணி கேட்கும்போது, இதுதாம்மா ரீசன், பரவாயில்ல தங்கச்சி கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும், நான் அது வரைக்கும் தனியாகவே இருக்கேன், அதுக்கப்புறம் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வெல் செட்டில் பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அப்பா என்னை ஏற்றுப்பாரு, அது வரைக்கும் அவர் என்னை தப்பாமே நினச்சிட்டு போறாரு, நான் வந்து தனியாகவே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போதான் நம்மளோட ஹீரோவோட ஹெல்ப் மூலியமா அவங்க வந்து ஒரு ஃப்ளாட்டில் போயிட்டு ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஹீரோக்கு ஹீரோயின் மேலே ஒரு க்ரஷ் வந்துடும். ஸோ அவர் அப்போவே அவரோட லைப்ரரி அதிகமாக போக ஆரம்பிச்சுட்டு அந்த மாதிரி அவங்க புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த புக்ஸ்லேயே வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுவார்,
புக்கில் வந்துட்டு அவர் வந்து ஆல்ரெடி வந்து அவங்கள வந்து ஹாய் கியூட்டி இந்த மாதிரி நான் உன்னை பார்த்து இத்தனை நாள் ஆகுது, எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்ற மாதிரி அவரோட ப்ரொப்போசல் வந்து புக்கில் வந்து எழுதி அவங்க அமுச்சிருவாங்க. பட் ஹீரோயின் வந்து அதை நோட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் போயிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் உங்கள் அப்பா வந்து உன்னை பார்க்குறாரு, இந்த மாதிரி இருக்காரு, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு ஹீரோயின் கிட்ட ஹீரோ கேட்கும்போது அவள் வந்துட்டு இதுதான் பிரச்சனை, ஸோ நல்ல வெல் செட்டில் நான் பையனை கல்யாணம் பண்ணேன்னா இதெல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானேன்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, ஏய் நீ என்னை பார்த்தல நான் எப்படி இருக்கேன்னு, இந்த மாதிரி ஒரு பொண்ணை எந்த பையன் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ போயிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு பார்லரில் போய் அவங்கள பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ளை மாற்றிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அழகாக மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க போகும்போது லைப்ரரியில் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு க்ரஷ் இருக்கும், அவங்களும் இவங்களை மறுபடியும் ட்ரை பண்ணுவாங்க. அது போக சைடில் வந்து ஹீரோ வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை, ஒரு ஐடியில் நல்ல மாப்பிள்ளையை தேடிட்டு இருப்பாரு. அந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு லைப்ரரி வரும்போது அந்த டைம் பார்த்து அவங்களோட க்ரஷ் வந்து இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க. ஹீரோயினுக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியாது. ஹீரோ கிட்ட போய் கேட்பாங்க, இந்த மாதிரி இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், இவனுமே ஐடி ஃபீல்டில் தான் இருக்கான், நல்ல பொசிஷனில் இருக்கான், நான் எஸ் சொல்லட்டுமா நோ சொல்லட்டுமான்னு சொல்லி கேட்பாங்க. கேட்கும்போது இவங்களும் சொல்லுவாங்க, நீ எஸ் சொல்லிடு, நீ கேட்ட மாதிரி பையன் தானே அவன், ஸோ நீ எஸ் சொல்லிடுன்னு சொல்லுவாங்க. எஸ் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு லவ் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் ரொம்ப காண்டா ஆவாங்க, பொசசிவ் ஆவாங்க. பட் ஆனால் அவங்க கிட்ட வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லாததுக்கான ரீசன், நம்ம வந்து இந்த மாதிரி ரவுடியாக இருக்கோம், நம்ம ஏன் வந்து அவங்க கிட்ட சொல்லணும், சொன்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்ற ஒரு மைண்ட் செட்லேயே அவங்க சொல்லாமே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த அவங்கள ஹீரோயினோட க்ரஷ்க்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். கல்யாணம் பண்ணுறதுக்காக அவங்க கிராண்டாக ரெடி ஆகிட்டு சாரீலாம் கட்டிட்டு தேவதை மாதிரி கிளம்பி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிடுவாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நைட் ஆகியுமே வந்து அவங்களோட க்ரஷ் வரவே மாட்டார். என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அவங்க வீட்டுக்கு போய் கேட்பாங்க. கேட்கும்போது அவங்க க்ரஷ் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு இதில் வந்து உடன்பாடு இல்லைன்னு சொல்லிடுவாரு. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு அந்த டைமில் சொல்லுவார், உன் அப்பாவே உன்னை ஒதுக்கி வச்சிட்டாரு, ஸோ உனக்கு இந்த நிலமையில நாங்கள் எப்படி உன்னை ஏற்றுக்கிறதுன்னு சொல்லி அவர் அப்பா சொல்லி இக்னோர் பண்ணிடுவார். ஆக்சுவலி இதில் நான் ஒரு விஷயம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த டைமில் இவங்க பியூட்டிஃபுல்லாக மாறினோன்னா ஃபர்ஸ்ட் அவங்க அப்பாவை தான் பார்க்க போவாங்க. அவங்க அப்பாவை பார்க்க போகும்போது நம்ம இவ்வளோ அழகாக மாறிட்டோம், அப்பா இதை பார்த்து சந்தோஷப்படுவாருன்னு சொல்லி போகும்போது அங்கே அவங்களுக்கு இறந்தது மாதிரி ஃபோட்டோ போட்டு மாலைலாம் போட்டிருக்கதை பார்க்கும்போது அவங்க பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க லவ் ஸ்டோரிலாம் ஸ்டார்ட் ஆகும், இவங்களுக்கும் இவங்க க்ரஷ்க்கும். அண்ட் தென் இவங்க கல்யாணம் பண்ணும்போது இவங்க அப்பா வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க ரொம்ப அழுதுட்டு ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு கிழிச்சிட்டு ரொம்ப அழுதுட்டு வீட்டுக்கு வந்து அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் 2 days ஸ்டே பண்ணுற மாதிரி அங்கே பெரிய ஹோட்டலில் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் உள்ள ஃப்ளவர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பயங்கரமாக செட்டப் பண்ணி வச்சுருப்பாரு ஹீரோ. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்ற கடுப்பில் வந்து எல்லாத்தையுமே நாஸ்தி பண்ணிவிட்டு ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுவாங்க. ஸோ அப்போ நம்மளோட ஹீரோ தான் போய் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துட்டு ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் அப்படின்றத வந்து கண்ணாலேயே சொல்லுவார். பட் அந்த டைமில் ஐ லவ் யூ அப்படின்னு அவருக்கு சொல்ல தோணும். பட் ஏதோ ஒரு விஷயம் அவரை வந்து தடுத்துரும், அவரை வந்து சொல்ல மாட்டார். பட் ஆனால் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பார். இந்த சமயத்தில் 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை வந்து லிப் கிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் 2 பேரும் ஃபீல் ஆகி 2 பேரும் வந்துட்டு அந்த சமயத்தில் 2 பேரும் ஃபிசிக்கலி ரொம்பவே க்ளோஸ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த நைட்டு முடிஞ்சு மார்னிங் எந்திரிக்கும் போது ஹீரோயினோட க்ரஷ் வந்து வந்துடுவார் அந்த இடத்துக்கு. ஸோ அப்போ இவங்க வந்து மெசேஜில் வந்து தேங்க்யூ, நான் இப்போ வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறேன், நான் வந்துட்டு போகிறேன், இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், ஸோ நான் வந்து கிளம்புறேன், நான் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு தேங்க்யூ மெசேஜ் மட்டும் ஹீரோக்கு சென்ட் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க அவங்களோட க்ரஷ் கூட. ஸோ அப்போ ஹீரோக்கு என்ன ஆகும்னா ரொம்பவே வெக்ஸ் ஆகிடும், இவ்வளோ தூரம் நமக்குள்ள ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தும் நம்ம லவ் அவளுக்கு புரியல, ஸோ நம்ம இதுக்கு மேலே இங்கே இருந்தோன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும், நம்ம ஊரை விட்டு போயிடலான்னு சொல்லி பேக் பண்ணி கிளம்பிடுவார். அந்த சமயம் அவங்க அம்மா வருவாங்க, ஹீரோயினோட அம்மா. அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க சிஸ்டருக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுப்பா, நீ அவங்க கிட்ட இன்விடேஷன் கொடுத்துறியான்னு சொல்லிட்டு இவங்க தான் 2 பேரும் ஒன்றா இருக்காங்கன்னு நினச்சி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சமயம் இவங்க போய் இன்விடேஷனை போய் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் பார்ப்பாங்க. ஹீரோயின் வீட்டில் இருக்க மாட்டாங்க. சரி இங்கே இல்லை, அப்போ வந்து லைப்ரரியில் தான் இருப்பாங்கன்னு சொல்லி லைப்ரரி போய் பார்ப்பாங்க, அங்கேயும் இருக்க மாட்டாங்க. அப்போ தான் அந்த க்ரஷை தேடி போவார். சரி உன் கூட தானே இருக்காங்க, இந்த மாதிரி இன்விடேஷன் கொடுக்கணும் அப்படின்னும் போது என் கூட அவங்க கிடையாது, நாங்கள் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் பேசுறது இல்லைன்னு அவர் சொல்லுவார்.
ஸோ அப்போ இவங்க வந்து கோவமா, நான் பார்த்தேன் நீங்கள் 2 பேர் தான் லாஸ்ட்டாக பேசிட்டு இருந்தீங்க, எங்கே அவன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி கிடையாது, நாங்கள் 2 பேர் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஹீரோ போயிட்டு தேடுவாங்க எல்லா இடத்துலையும். தேடும்போது ஒரு காட்டுக்குள்ளே தனியாக வந்து இவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது, நீ வா, நீ ஏன் இந்த மாதிரி இருக்க, இங்கே எதுக்கு வந்து உட்காந்துருக்க சொல்லி கேட்கும்போது, நீ யார் என்னை கேட்கறதுக்கு, எனக்கு நீ யார் அப்படி சொல்லி கேட்கும்போது, அன்னைக்கு நம்ம 2 பேரும் நைட்டு இருந்தது கூடயே உனக்கு தெரியல, நான் உனக்கு யாருன்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. கேட்கும்போதும் அது ஏதோ எதர்ச்சியா நடந்தது, அதை வச்சு வந்து நமக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, நீங்க இருந்து முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே கோவமா நடந்து போயிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு வந்து மயங்கி விழுந்துருவாங்க. மூக்குல இருந்து வந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும் ஹீரோயினுக்கு. ஸோ அந்த சமயம் ரொம்ப பயந்துருவாரு. அவங்க ஒரு கார்டு வச்சிருப்பாங்க, அது வந்து கேன்சர் சென்டர்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிட்டு போயிடுவாரு. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் செக் பண்ணும்போது டாக்டர் சொல்லுவாங்க, ஆல்ரெடி உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்கு, இவங்களுக்கு கேன்சர் இருக்குன்றத இவங்களோட ஃபியான்சிக்கு நாங்கள் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் இவங்க வந்து பயங்கர கோவத்தோடு அவங்க க்ரஷை போய் பார்க்குறாங்க. ஆக்சுவலி அவங்க லைப்ரரியிலேருந்து ஒரு ஆஃபர் இருக்கும், அவங்க வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ அங்கே அவங்க வந்து பிளட் டெஸ்ட் பண்ணும்போதே இவங்களுக்கு கேன்சர் இருக்குது, குணப்படுத்தவே முடியாது, இறந்துருவாங்க அப்படின்ற ஒரு இருக்குன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் அவர் கல்யாணத்தையுமே நிப்பாட்டியிருப்பார். பட் இதை வந்து வெளியில் சொல்லியிருக்க மாட்டார். ஸோ நீ இதை ஏன் என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லி ஹீரோ போய் கேட்கும்போது, அப்போ தான் அந்த இடத்துல வந்து அவரோட க்ரஷ் சொல்லுவார், இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன், பட் ஹீரோயின் தான் இதை சொல்ல வேணாம், இதை இப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதுனால இவங்க இந்த கேன்சர் விஷயத்த சொல்லாமல் இருந்திருக்காங்க. ஸோ இந்த நிலையில வந்து பயங்கரமாக அழுதுட்டு திருப்பி ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க ஹீரோயினை போயிட்டு பார்ப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் அவர் கேட்பாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் இந்த மாதிரி சபம் விட்டா எப்படினாலும் நடந்துரும்ல, ஏன்னா வந்துட்டு இப்போ என்னோட அப்பா வந்து நான் சாகிறதுக்கு முன்னாடியே எனக்கு மாலை போட்டிருந்தாரு, இப்போ உண்மையிலேயே எனக்கு மாலை போடுற சுச்சுவேஷன் எனக்கு வரப்போதில்ல, நான் செத்துருவல்ல சீக்கிரம் அப்படி சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஃபீல் பண்ணும்போது அப்படிலாம் உனக்கு எதுவும் ஆயிடாது, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாங்க. இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக கேர் பண்ணி நம்ம ஹீரோ பார்த்துப்பாரு. இந்த சுச்சுவேஷனில் எனக்கு என்னோட தங்கச்சி கல்யாணத்தை நான் பார்க்கணும், எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அப்புறம் இவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க அவங்களோட ரூமுக்கு. ஸோ அங்கே இவர் என்ன பண்ணுவார், இந்த மேரேஜ் அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து மேரேஜ் ஹால் ஃபுல்லாகவே சிசிடிவி கேமரா மாதிரி செட் பண்ணி அங்கிருந்து வீட்டில் பார்க்குற மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணி டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவார். இவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாயிரும், 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தருணத்தில் மறுபடியும் அவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க ஃபுல்லாக ப்ரெஷரில் நம்ம லைஃபே இப்படி இருக்குது அண்ட் தென் இவன் நம்மளை விட்டு போயிடுவாளேன்ற ஒரு ஃபீலிங்கில் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு தனியாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இவங்களோட அப்பா வந்துட்டு போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவார். ஹீரோயினோட அப்பா எதனால கம்ப்ளைண்ட் கொடுப்பாருனா, இவங்க வீட்டில் போய் நீ உன் பொண்ணுக்கு வந்து மாலை போடக்கூடாது அப்படின்னு, நீ அப்படி மாலை போட்டோன்னா நான் உன்னை சுற்றுவேன்னு சொல்லி துப்பாக்கி வச்சு மிரட்டுவார். ஸோ இதை வந்துட்டு அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால போலீஸ் வந்து அவங்கள மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இந்த சமயத்தில் தான் இவங்க லைப்ரரிக்குள்ளே போவாங்க. லைப்ரரிக்குள்ளே போயிட்டு ஹீரோவை தேடி டிஸ்சார்ஜ் ஆகிட்டு ஹீரோவை தேடி லைப்ரரிக்கு வரும்போது தான் அவங்க ஹீரோ படித்து யதார்த்தமாக ஒரு புக் எடுத்து பார்க்கும்போது உள்ளே வந்து ஹாய் கியூட்டி காஃபி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அதை அவங்க பார்ப்பாங்க, இது நம்ம வந்து ஹீரோக்கு கொடுத்ததாச்சே, இதில் என்ன நம்ம ஹீரோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது, ஸோ அப்போ இது நமக்கு தான் எழுதியிருக்காரா அப்படின்னு சொல்லி அவர் படித்த ஒவ்வொரு புக்கையுமே எடுத்து பார்ப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றிலையுமே நீ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க, நம்ம பார்த்து 27 நாள் ஆச்சு, உனக்கு இன்னும் என் மேலே ஃபீல் இல்லையா, எனக்கு எந்த ஒரு உன்ன மாதிரி ஒரு சாஃப்டான நேச்சர் பார்த்தாலும் எனக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும், பட் ஒன்றை பார்க்கும்போதே எனக்கு ஃபீல் ஆகுது, உன்னை மாதிரி ஒரு பொண்ணை அழும்போது எனக்கு வந்து உன்னை கிஸ் பண்ணணும்னு தோணுது, உன்னை கேர் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி நிறைய எழுதியிருப்பார். ஸோ அப்போ தான் ஹீரோயினுக்கு தெரியும், முன்னாடியிலேருந்தே ஹீரோக்கு நம்ம மேலே லவ் இருக்குது அப்படின்றது தெரிய வரும். ஸோ அந்த சமயத்தில் இவங்க அழுதுட்டு எப்படியாவது ஹீரோ போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஃபோன் அடிப்பாங்கல்ல, நம்பருக்கு கொடுத்துருப்பாரு. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணும்போது ஃபோன் தனியாக இருக்கும், பிகாஸ் போலீஸ் அவரை பிடிச்சிட்டு போயிடும், அவர் தப்பிச்சு ஓடிட்டுருப்பார். ஏன்னா போலீஸ் வந்து
அரெஸ்ட் பண்ணிடுச்சுன்னா நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துக்க முடியாது அப்படின்றனால போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாரு. ஸோ அந்த சமயத்தில் இங்கே இவங்க வந்துட்டு ஃபோன் பண்ணும்போது ஃபோனை எடுக்க முடியாது. ஸோ ஏதாச்சும் அந்த போலீஸ் வந்து ஆக்சுவலி அவர் நல்லவர் அப்படின்றதுனால நான் வந்து உன்னை கேர்ள் ஃப்ரெண்ட் கூடயே சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி 2 பேரையும் கூட்டு போய் சேர்த்து வச்சிருவாரு. ஸோ அந்த சமயத்துல தான் இவங்க ஹீரோயின் கேட்பாங்க, உனக்கு முன்னாடிலேருந்தே என்னை பிடிச்சிருந்ததில்ல, அப்புறம் ஏன் நீ என் க்ரஷ் கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்ச, உனக்கு உண்மையாவே என்னை பிடிக்கலையா, ஸோ ஏன் நீ இதை என்கிட்ட சொல்லலன்னு சொல்லும்போது, உனக்கு நான் ஃபிட் இல்லை, பிகாஸ் நான் ஒரு கொலை பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு அக்யூஸ், நான் எப்படி உன்னை வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்க முடியும், அதனால தான் நான் இந்த மாதிரி நான் சொல்லலை உன்கிட்டன்னு சொல்லும்போது இவங்க வந்து சொல்லுவாங்க, நான் சாக போகிறேன், பட் ஆனால் நான் என்னோட அப்பாவோட பொண்ணாக சாகாமல் நான் உன்னோட ஒய்ஃபாக சாகணும் அப்படின்றது தான் என்னோட விதியில் எழுதியிருக்கு, அதனால தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் பண்ணிடலாம், நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம், will you marry meன்னு சொல்லி ஹீரோயின் வந்து கேட்பாங்க. அப்போ ஹீரோவும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஓகே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஏற்பாடு நடந்துட்டு இருக்கும் போதே மறுபடியும் ஹீரோ வந்து ஹீரோயினோட அப்பா வீட்டுக்கு போவாரு. போயிட்டு உங்களுக்கு நான் இன்விடேஷன் கொடுக்க வரல, ஆனால் இதுக்கப்புறம் இன்னொரு தடவை வந்து நீங்கள் வந்து பொண்ணோட ஃபோட்டோக்கு மாலை போட்டிங்கன்னா நான் ரொம்ப கெட்டவனாக மாறிடுவேன், நான் வந்து அவளுக்காக உயிரையும் கொடுப்பேன், தேவைன்னா உயிரையும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லுவேன். அவங்க கல்யாணத்துக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தா அவங்க அப்பாவும் அம்மாவும் வருவாங்க. ஸோ என்னென்னு பார்த்தா அவங்க அப்பா வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து இந்த சமயம் நான் சொல்கிறேன், உனக்கு அவன் முக்கியமா நான் முக்கியமா, நீ என் கூட வந்துருன்னு சொல்லும்போது அவங்க பொண்ணு வந்து அவங்க ஹீரோவோட கையை விட்டுட்டு அவங்க அப்பாவை போய் ஹக் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த தருணத்தில் அவங்க அப்பா சொல்லுவார், நான் சொல்கிற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை காமிச்சு நீ இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன்னா நானே உனக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்தா கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு பையன் கிடைக்க மாட்டான், ஸோ உனக்காக ஒரு உயிரையும் கொடுப்பேன் உயிரையும் எடுப்பேன்னு சொல்கிறவனை தாண்டி உனக்கு எந்த மாதிரி பையனை எனக்கு பார்க்கணுன்றது எனக்கு தெரியல, ஸோ நீ இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கல்யாணம் பண்ண போகிறாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சைன் பண்ண போகும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தலை சுத்துற மாதிரி பண்ணுது. பட் அந்த டைமும் வந்து கஷ்டப்பட்டு வந்து சிக்னேச்சர் போடுறாங்க. சிக்னேச்சர் போட்டு முடிச்சோடனே மயங்கி விழுந்துடுறாங்க. அப்போதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அந்த ஸ்பாட்டில் தான் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியும் இவங்களுக்கு குணப்படுத்த முடியாத கேன்சர் இருக்குது அப்படின்றது. ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பா ரொம்பவே வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு, என் பொண்ணை நான் தான் சாபம் கொடுத்துட்டேன், சபிச்சிட்டேன், என் பொண்ணுக்கு இந்த நிலைமை வரணுமா, என் பொண்ணு எப்படியாவது பொழைச்சிடணும்னு சொல்லி அலறாரு. அந்த சமயம் வந்து ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப அழுதுட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு ஹீரோயினை பார்க்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, அவ்வளோதான் எல்லாம் முடிய போகுது, எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்குது, நான் செத்ததுக்கப்புறம் என்னோட பொணத்தை வந்து ஒரு அழகான மரத்துக்கு அடியில் நீ புதைச்சிரு, நான் அப்போ அந்த மாதிரி என்னை தேடி வர ஒரு அழகான பர்சன்ஸ்க்கெல்லாம் நான் ரொம்ப நல்ல பிளெஸ்ஸிங் கொடுப்பேன், நான் பிளெஸ்ஸிங்கால் வந்து பூவெல்லாம் தூவுவேன், நீ எனக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டில் என்னை புதைச்சிருன்னு சொல்கிறாங்க. இவங்க அப்பா ஆக்சுவலி வந்து பார்த்தா பெரிய ஒரு லாயராக இருப்பாங்க ஹீரோவோட அப்பா. ஸோ ஹீரோட அப்பா கூட அவங்க பேசாமல் இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்பாரு, இந்த மாதிரி எனக்கு இடம் வேணும், எனக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு மரத்தடி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் ஏன் உனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லுவார். எதுக்கு வேணுன்ற ரீசன் கேட்பாரு. அப்போ இவர் வந்து எனக்கு நீ இடமே கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். ஸோ ஒரு அப்பாவா நான் எதுக்கு இந்த இடம் வேணும்னு கூட கேட்கக்கூடாதான்னு சொல்லுவார். அந்த தகுதியை நீங்கள் இழந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு திருப்பி ஹாஸ்பிட்டல் போயிடுவார். ஸோ அந்த சமயம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ கேட்பாரு, உனக்கு வந்துட்டு நான் கொலை பண்ணியிருக்கேன்னு தெரியும், பட் நான் ஏன் பண்ணேன், எதுக்கு பண்ணேன், யார் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீ என்கிட்ட இப்போ வரைக்கும் கேட்டதே இல்லையே, ஏன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்பாரு. இந்த மூமெண்ட் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கண்டிப்பா நீ ரொம்ப நல்லவன், ஸோ ஏதாவது ஒரு நல்லதுக்காக தான் நீ அதை பண்ணியிருப்ப, கண்டிப்பா கெட்ட விஷயத்துக்கு அதை நீ பண்ணியிருக்க மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் அவர் அதை சொல்லுவாரு, அவங்க வந்து அவங்க அம்மா சின்ன வயசுலேயே இறந்துருப்பாங்க, அவங்க ஒரு ஆன்டி தான் அவங்கள வந்து பார்த்துக்கிட்டாங்க, சின்ன வயசுலேருந்து வளர்த்தாங்க. ஸோ அந்த ஆன்டி கிட்ட ஒரு அங்கிள் தப்பாக நடந்துக்கிட்டாரு, அதனால அவங்க தற்காப்புக்காக அவங்கள வந்து அடிச்சிருவாங்க, அந்த அங்கிள் வந்து செத்துருவாரு. ஸோ அந்த ஆன்டிக்கு கெட்ட பேர் ஆயிடக்கூடாது, அந்த ஆன்டி ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு அந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இதை என் அப்பா கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனால் என் அப்பா அதை நம்பலை, நான் தான் பண்ணியிருப்பேன்னு சொன்னார். இதுக்கப்புறம் என்னோட அப்பா வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் அந்த வாழ்க்கையிலேருந்து வெளியில் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதில் ஹீரோயினுக்கு வந்து அவங்க அப்பா மாதிரி இவங்களும் பெரிய லாயர் ஆகணுன்றது தான் ட்ரீமு. ஸோ அதையும் இவங்க அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ கடைசியாக இவங்க சொல்லுவாங்க குட் பை,
அப்படின்னு சொல்லும்போது ஐ லவ் யூ, நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ மோர் தென் த இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அப்படியே கண்ணை மூடி இறந்துருவாங்க. ஸோ அப்போ ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவங்கள போய் அந்த மரத்தடியிலேயே அவங்க நினச்ச மாதிரி புதைச்சிருவாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே கதை ஆரம்பிக்கும் போதே காமிப்பாங்க இவங்க ஒரு பிக்கஸ்ட் லாயராகவும் இவங்க வந்து அந்த கேஸை ஜெயிச்சு வாதாடிட்டு எல்லாரும் முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு வருவாங்க, மரத்தடிக்கு வருவாங்க. ஒரு ட்ரிங்க் பாட்டில் எடுத்துகிட்டு ஒரு ரோஸ் ஃப்ளவர்ஸாக எடுத்துகிட்டு வருவாங்க. வந்து இவங்க கிட்ட வந்து இன்றைக்கி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க மரத்துக்கிட்ட பேசுவாங்க. ஸோ அப்போ மேலேருந்து அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அவர் மேலே வந்து விழும். அதாவது அவங்க வந்து இவங்களை பிளெஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைம் இவங்க வந்துட்டு நான் ட்ரிங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சொல்லும்போது அந்த மரம் வந்து காற்றால் அசைகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, நோ அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இப்போ இவர் அந்த இடத்துல என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதை விட்டுட்டேன், நான் என்னைக்காச்சும் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கும்போது கொஞ்சமாக குடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு அழுதுட்டு எப்போவுமே நீ என்னோட லவ், நான் எப்போவுமே உனக்காக எதுவும் செய்வேன்ற மாதிரி அந்த மரத்தடியிலே படுத்துட்டு அழுதுட்டு இருக்க மாதிரி இந்த கதையை முடிச்சிருவாங்க. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ இது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஸ்டோரியை வந்து இன்னும் டீப்பாக எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஷார்ட்டாக சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இதில் கொஞ்சம் லேப் விட்டுருப்பேன். ஸோ இதை வந்து நீங்கள் இன்னும் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டோரியை இப்போ நீங்கள் கேட்டதை வச்சு இதில் ஹிந்தியில் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் அவைலபிள் இருக்குது, நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஸ்டோரி ஃபுல்லாக கேட்டதை வச்சு நீங்கள் ஹிந்தி மூவி பார்க்கும்போது உங்களுக்கு அவங்க பேசுகிற வேர்ட்ஸ் புரியாது, பட் எமோஷன்ஸ் புரியும். ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு இன்னும் லைவ்லியாக இருக்கும். ஸோ இதோட ஃப்ரீ காப்பி உங்களுக்கு யூடியூப்பில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இல்லை ஜி5 ஆப் இருந்தாலும் இன்னும் ஹெச்டி ஆனதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வாய்ஸ் ஓவர் வீடியோஸ், டப்பிங் வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன். அதுக்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மூவியோட ஸ்டோரி வேணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை பெட்டர் இன்னும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் வீடியோவில் அப்படின்றதையும் சொல்லுங்கள். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ எடிட் அப்படின்றதுனால என்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்த பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வியூஸ் போகுது, எந்த அளவுக்கு லைக்ஸ் வருது, எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து கண்டிப்பாக நான் ஆல்டர் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மக்களே. See you on the next video. Ta-da!